வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கத்திரிக்காய் தொக்கு வந்து ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காய் தொக்குக்கு நான் வந்து 2 கத்திரிக்காயும் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ வந்து கத்திரிக்காவை நல்லா வெட்டிட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். அப்புறமா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேனை எடுத்துட்டு இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த வெட்டி வச்சுட்டு கத்திரிக்காயை போட்டு நல்லா அரைச்சிடணும், வதக்கிடணும். எண்ணெய் காயட்டும். கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடணும். எண்ணெயில் நல்லா வதக்குங்க. பாருங்கள், இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து அதே பேனில் திரும்ப எண்ணெய் ஊற்றிடுச்சு. கொஞ்சமாக சோம்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு பூண்டு வந்து தக்கி வச்சுட்டு அதை போடணும். அப்புறமா நான் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டேன். இந்த நேரம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்கணும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இதில் வந்து காரத்துக்கு வத்தல் பொடி சேர்க்கணும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரைச்சி வச்சுக்க தக்காளி ஊற்றிடலாம். இப்போ வந்து தக்காளி ஊற்றி வச்சு அடுத்து வந்து கரைச்சி வச்சுருக்க புளி ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கொதிக்கும்போது இந்த கத்திரிக்காயை நல்லா மிக்சியில் அரைச்சி உள்ளே போட்டுருவோம். பாருங்கள், கத்திரிக்காயை மிக்சியில் அரைச்சாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நம்ம என்ன பண்ணிடலாம், உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துடலாம். இது அப்படியே கலந்துட்டுருங்க. அப்படியே மூடி வச்சுருங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாகிட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும்.
இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள். கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.